நீங்க ஆம்பளைங்களை பத்தி சொன்னீங்க. ஏன்னா ஆண்களும் பெண்களும் ஒன்னா படித்தேன்னா நீங்க போக பொருள் சொன்னீங்களா? அப்போ நீங்களே சொன்னீங்க அவங்க அண்ணனும் அப்பாவும் தவிர இல்ல பையனும் இவங்களை தவிர மிச்சம் எல்லாரும் அவங்கள பொண்ணாதான் நினைப்பாங்க. இவங்க மட்டும் ஏன் அவங்கள பொண்ணா? அவங்களுக்கு எனக்கு தாய் இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அம்மா எல்லாம் இருக்காங்க. அப்ப இவங்களை இப்படி நினைக்கும் போது நாங்க ஒன்னா படிச்சா அவங்க போக பொருள் நினைக்கிறேன்றீங்க. அது எப்படி? இப்ப ஒன்னா இல்லாம நம்ம பிரிச்சு வச்சுட்டாலே நம்ம அது என்ன இருக்குன்ற தோணல் ஆண்களுக்கு கூட வரும். இப்ப எஜுகேஷன் நாட்டு நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க வேலை செய்யணும், இது படிச்சாதான் வேலை கிடைக்கும்ன்றதெல்லாம் கிடையாது இல்லீங்களா? அதனால நீங்க லேடிஸ படிக்க அனுப்பலாம். படிக்க அனுப்பிச்சாதான் அவங்க உலக நிலவரம் தெரிஞ்சு அவங்க நாளைக்கு அந்த ஆண்மகனோட புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பமும் வரும். நீங்க சொல்ற பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆண் ஒரு ஆதிக்கவாதியாகவும் பெண் கவரப்படுற ஒரு இதுவாதான் சொல்லிருக்கீங்க. நீங்க பெண்களை ஒரு சோசியலிசம் விட்டீங்க, அது இட் வில் கம் ஆல்ரைட். மெடிக்கல் காலேஜ்ல ஆண் 60%, பெண் 40%. உங்களுடைய கூற்றுப்படி பெண்கள்லாம் சேர்ந்து படிக்கக்கூடாது. படிக்கக்கூடாதுன்றதுக்கு காரணம் அவங்க தவறுதலான உறவுகள் ஏற்படும் அப்படின்றீங்க. அப்ப இப்ப மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற எல்லா பெண்களும் தப்பானவர்கள் தானா? இஸ்லாம் மதத்தை உள்ளிட்டவங்க 1. 2, செக்ரட்டரியேட் அதுல 50% மேல பெண்கள், ஆண்கள் 50%. அங்க இருக்கிற பெண்கள்லாம் விபச்சாரம் பண்றவங்க தானா? கொச்சையாக வார்த்தைகள் இருக்கலாம், ஆனால் அதனுடைய ஆழத்தை நீங்க புரிஞ்சு பதில் சொல்லணும். எப்படி வேணாலும் கேட்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இத ரொம்ப தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் சரியான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அவனுக்கு கிடைக்குமானால், தனிமை ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா ஒண்ணு நமக்கு கேடு வராது, சாட்சியம் இல்லாத ஒரு நிலைமை, இது மாதிரி வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் ஒரு ஆம்பளை தான் ஆம்பளை என்பதைத்தான் எப்போதும் காட்டுவான். அதான் அந்த அவனுடைய சுபாவம். இது சொன்னதுனால எல்லாரும் மனித வரணுங்கன்னு அர்த்தம் இல்ல, அப்படித்தான் எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. அந்த வாய்ப்புகள் கிடைச்சா இவன் அப்படிதான் நடந்துக்குவான். வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிற வரைக்கும் பரிசுத்தமா இருப்பான். ஒரு 25 பொம்பளைகளோட 25 ஆம்பளை இருக்கிறான்னு வைங்க, அந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படிலாம் யோசிக்க தோணாது. அதுல ஒரு நேரத்தில் ஒரு பொம்பளையோட ஒரு ஆம்பளை தனிமையா இருந்து அதை யாரும் பார்க்காத நிலைமை ஏற்பட்டு ஏதாவது பண்ணனா மாட்டிக்கிற மாட்டோங்கிற ஒரு நிலைமை ஏற்படுமானால் அப்பதான் ஒருத்தன் புத்தியை காட்டுவான். எல்லா மனுஷன்டையும் திருட்டு புத்தி இருக்குன்னா திருடனான்னு கேட்டக்கூடாது. எல்லா மனுஷனுக்கும் ஒரு வேலை இருக்குது. 100 ரூபாய்க்கு வேலை போறவன் இருக்கான், 1000 ரூபாய்க்கு வேலை போறவன் இருக்கிறான். பரிசு மகா சுத்தமானவன் 1 லட்சம் ரூபாய் அவன் வாங்கி போடலாம் வேலைக்கு. எல்லா மனுஷன்டையும் ஒரு வீட்டு இருக்குன்னு சொன்னா விலை போனவனான்னு கேட்கக்கூடாது. அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்குது, அந்த வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு நல்லவனும் கூட அந்த நேரத்தில் போய் ஆயிரும். இதுக்காக வேண்டி பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒரு ஆம்பளை செய்யறது இல்லைங்க. அந்த சூழ்நிலையை அப்படி தள்ளிடும் நம்ம சொல்றோம். இன்னொரு சகோதரர் கேட்கிறாரு, நம்ம ஒன்னா பழக விட்டு அறிவுரை சொல்லலாமே. அறிவுரையெல்லாம் எந்த நேரத்தில் எடுக்கும்? சாதாரண நேரத்தில் எடுக்கும். அசாதாரணமான நேரத்தில் அறிவுரை எடுக்கணுமா? அட 2 பேரும் ஒன்னா தனிமையா இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு யாரும் பார்க்கல, ஒரு இடையூறு இல்ல, என்ன பண்ணாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு நேரத்தில் போயிட்டு அறிவுரை சொல்ல முடியுமா? அறிவுரை ஏறுமா முதல்ல மூளையில? அப்ப அறிவுரையினால எல்லாம் திருத்தணுங்கிற ஒரு சாதாரண இடத்துக்குள்ள விவகாரம். அதெல்லாம் நம்ம அதை விட நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நாட்டில் என்ன நடக்குது அதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் எல்லாம் சொல்வது வெறும் அனுமானங்கள். நான் சொல்வது வாத்தியார்களாலேயே மாணவிகள் மானபங்கப்படுத்தப்படுறாங்கன்னா செய்தி வந்தது ஒண்ணுன்னா அது 10 நடந்திருக்குமா இல்லையா? ஒண்ணு மாட்டினவன ஒரு வாத்தியார் மாட்டினவன இது மாதிரி 13 பேருக்கு நடந்தாலும் சேர்ந்து செய்தி வருது. அதுக்கு முந்தி 12 நடந்திருக்கு ஊர்ல, யாருக்கும் தெரியல. ஒரு பொண்ணு வெளியே விவகாரமாக்கி பிடிச்சி அப்ப வெளியில தெரியுது. ஒண்ணுல ஒருத்த மாட்டினாலே பிரேமானந்தா எத்தனையில மாட்டினா? ஒண்ணுலதான். ஒண்ணுல மாட்டினா ஒண்ணுதான் கடைசியா? அதான் முதலா? இல்ல, ஒண்ணுல மாட்டும் போது அந்த அது ஒண்ணு, இந்த அது ஒண்ணு, இந்த இது ஒண்ணு. அப்ப அது வரைக்கும் என்ன நடந்தது? பிரேமானந்தா கேஸ்ல சொல்லப்பட்ட பெண்களோட முடிஞ்சு வச்சு நினைக்கிறீங்களா? அதுக்கு மேலே இருக்கு. நீங்க கண்டுபிடிச்சது வெக்கத்தை விட்டு வெளியே சொன்னது உறவு. அப்ப நான் கேட்கிறேன் கேட்டா, பேப்பரை படிக்கிறீங்க, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் நடக்குது, நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது, நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில் நடக்குது. ஒரு பேப்பரை புரட்டினா அந்த மாதிரி செய்தி இல்லாத நாள்களே இல்ல.
அப்ப இப்படித்தான் நடக்கிறார்கள் என்பதற்கு இவ்வளவு ப்ரூஃப் இருக்குது. ஒரு விஷயத்துல மாட்டோட சங்கிலியா அப்படியே 9, 10, 30, 40 மீரான் எதுல மாட்டினாரு? இந்த திருநெல்வேலி மீரான் பாரதிங்கிறவர் எதுல மாட்டினாரு? ஒரு பொம்பளை விஷயத்துல மாற்றாரு. ஒரு பொம்பளை விஷயத்துல மாட்டினோட இன்னொரு பொம்பளை மட்டும் இல்ல, நானும் தான், என்னையும் தான், இவளையும் தான், அவளையும் தான் வந்துருச்சா இல்லையா? அப்ப இத்தனை வருஷமா தெரியாம நினைச்சப்ப இந்த ஒண்ணு மாற்ற வரைக்கும் 10 வருஷமா எத்தனை மாணவிகள் வந்துட்டு போயிருப்பாங்க, எத்தனை பேர் படிச்சுட்டு போயிருப்பாங்க, எத்தனை பேர் அவன் வந்து அனுபவிச்சிருப்பான், எத்தனை பேரை ஏமாத்தி இருப்பான், எத்தனை பேரை மிரட்டி இருப்பான் பயிலாக்கிறேன் சொல்லி, எத்தனை பேருடைய வாழ்க்கையை பறிச்சிருப்பான். அப்ப இவ்வளவு நடக்குது. ஒண்ணு தெரியும் போது 100 வெளியே வருது. அப்ப தெரியாமல் எத்தனை இருக்கும்? அந்த வாய்ப்புகளை நான் கேட்கிறேன் என்று கேட்டா, இந்த கேள்வி கேட்ட சகோதரர்கள், நான் எல்லாத்தையும் சொல்லல, சகோதரர் வேணா அது மாதிரி மகா பரிசுத்தமான ஒரு எண்ணம் உள்ளவரை இருக்கலாம். நீங்க அப்படி போட்டலாம்னு நினைச்சாதீங்க. உங்கள்ட்ட அந்த எண்ணம் வந்து ஒரு நீங்க சில்மிசம் இல்லாத ஒரு ஆளாக தோன்றலாம். நீங்க அப்படி எல்லாத்தையும் மாற்ற நினைச்சிடாதீங்க. பெரும்பாலானவர்கள் வந்து இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நடைமுறை சொல்லுங்க. நானா சொல்ல நடைமுறை சொல்லுங்க. அதாவது இல்ல ரெண்டு பேர் தான் பண்ணிருக்கான். இப்ப வந்தாங்க, நம்ம கதவை திறந்து போட்டுருவோங்க. வீட்டுல திருட்டு போயிடுது. திருடுறவங்க எத்தனை பேர் சொல்றான்? ஒருத்தன் சொல்றான். ஒத்தன் திருடுறாங்கிறதுக்காக வேண்டி கூட்டி அதுக்காக வேண்டி கதவை திறந்து போடலாம்னு ஒத்துக்க முடியுமா? எல்லாரும் திருடுறாங்க கேட்கறது. திருடுவதற்கான வாய்ப்பை நாம் தடுக்கணும். கதவை திறந்து போட்டா திருடுறவன் 10 பேர் தான் திருடுவான், 90 பேர் திருட மாட்டான். 90 பேர் திருடலையில அப்படிங்கறதுக்காக வேண்டி கதவை திறந்து விடுவோமா? 10 பேர் திருடுறது வாய்ப்பு இருக்குங்கிறத புத்தனை வைக்கணும். அப்ப ஒரு காரியம் நடப்பதற்கு என்ன அடிப்படையா இருக்குதோ அதை ஒதுக்கி தரலன்னா என்ன நான் கேட்கிறேன். அதனால என்ன கேடு வந்துருங்கிறீங்க? அதனால என்ன கல்வியில, அறிவு வளர்ச்சியில, ஆராய்ச்சியில, முன்னேற்றத்துல என்ன கேடு வந்துருங்கிறீங்க? இந்த மாதிரியான வழக்குகள் வம்புகள் இல்லாமையா போமா இல்லையா? இன்னும் கொஞ்சம் சுத்தமான முறையில் கவனமா படிப்பாங்களா இல்லையா? பொம்பளைங்களாவது ஒரு படிச்சிருந்தாங்க, ஆம்பளைல எல்லாத்துலயும் கீழே குறைஞ்சு காரணம் நினைக்கிறீங்க. அது ஒண்ணு பத்தலையா உங்களுக்கு? எந்த தடவை பொம்பளையோட நீங்க மார்க் கூட வாங்குறீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தடவை சொல்லுங்க பிளஸ் போடுறாங்க, ஆம்பளைக்கு தான் கூட வாங்கணும், எஸ்எஸ்எஸ் வாங்கணும்னு சொல்லுங்க. உங்க கவனம்லாம் எங்க இருக்கு விளங்கலையா? அதே காட்டுக்குங்க. இந்த மார்க்ல நம்ம தெரிஞ்சு போயிருக்கு நம்ம யாருங்கிறது. ஐயா, நம்ம எடை போடுறத புரிஞ்சுக்கிறேன்னு. பெண்கள் அந்த சில்மிசை இல்லாம பழகி அவங்க மார்க் வாங்குறாங்க. இவன் என்ன பண்றான்? ஆக 25 கிலோ வர்றான். எல்லாம் 25 இடம் பொம்பளைகளுக்கு போயிடுது. அப்ப இவன் என்ன பண்றான்? படிக்கிறதுக்கு போல வேற எதை பண்றான் இவன்.